சரணமம்மா திரௌபதியே சரணமம்மா எங்கள் தாயே சரணமம்மா அழகாக அரக்கோணத்தில் அம்மா உன் திருக்கோவிலே திரௌபதியே சரணமம்மா எங்கள் தாயே சரணமம்மா தாயே சரணமம்மா எங்கள் திரௌபதியே சரணமம்மா திருக்கோவில் கருவறையில் அண்ணன் கண்ணனுடன் நின்ற தேவியே திருக்கோவில் கருவறையில் அண்ணன் கண்ணனுடன் நின்ற தேவியே தம்பதிய திருக்கோலமே எங்கள் தர்மராஜா திரௌபதியே தம்பதிய திருக்கோலமே எங்கள் தர்மராஜா திரௌபதியே தாயே சரணமம்மா எங்கள் திரௌபதியே சரணமம்மா குலதெய்வத்தாயவளே குடும்பத்தின் மூத்தவளே குலதெய்வத்தாயவளே குடும்பத்தின் மூத்தவளே முன்னின்று காப்பவளே நல்ல வழி நடத்தும் திரௌபதியே முன்னின்று காப்பவளே நல்ல வழி நடத்தும் திரௌபதியே தாயே சரணமம்மா எங்கள் திரௌபதியே சரணமம்மா அக்கினி ஜோதியிலே பிறந்த அற்புத அன்னையளே அக்கினி ஜோதியிலே பிறந்த அற்புத அன்னையளே அகிலாண்டேஸ்வரியே உலகை காக்கும் மகாசக்தியே அகிலாண்டேஸ்வரியே உலகை காக்கும் மகாசக்தியே தாயே சரணமம்மா இங்கே பொன்னாடை அணிவித்து எங்களுக்கு கௌரவிக்கிறார்கள். எம்பெருமான் இப்படி அத்தையாகி குந்தியிடத்திலே கேட்கின்ற போது அந்த அத்தையாகி குந்தி பார்த்தால் கண்ணா இது நீயா என்னை நடந்ததை சொல்லுங்கள் என்ற போது குந்தியா எதை மறந்தீர்கள் எது உங்களுக்கு வேதனையை தந்தது சொன்னால்தானே அது வேதனையா இல்லை சோதனையா என்று எனக்கு தெரியும் கண்ணா மதலை எங்கு ஒருவன் தன்னை பயந்த பின்படு என்று ஆ
ஆக பேதை பெரும்பை வயதிலே அங்கே நான் வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிற போது அங்கே தூர்வாச மகாமுனிவர் வந்தார். சரி, அந்த தூர்வாச மகாமுனிவர் வந்து எங்களுடைய நாட்டிலே இருந்து ஓராண்டு காலம் சாதுர் மாத விரதம் இருக்க வேண்டும் என்று அந்த முனிவர் பெருமானோ சொன்னாரடா கண்ணா. சரி, அப்படி அந்த முனிவருக்கு நான் தொண்டு செய்தேனடா கண்ணா. அந்த தொண்டு செய்த பலனாலே அந்த முனிவர் போகும்போது எனக்கு ஒரு மந்திரத்தை உரைத்தாரடா என் கண்ணா. மந்திரத்தை உரைத்தார். ரசித்துக் கொண்டிருக்கிற போது இந்த இரவு நேரத்தில் கதிரவனாகிய சூரியன் வருவானா என்று நினைத்தேன். சூரிய தேவனானவன் வந்தாரடா கண்ணா. அந்த கதிரவனாகிய சூரிய தேவன் என் முன்னே வந்து நின்ற போது நான் அதிர்ச்சி அடைந்தீர்களா. இது என்னுடைய வாழ்க்கைக்கே சோதனையாக அமைந்து விட்டது. வந்த சூரிய தேவனோ எனக்கு மங்கை பருவத்தை தந்து எனக்கு ஒரு மகனையும் தந்து அந்த சூரிய தேவனானவர் மறைந்து போய்விட்டார் கண்ணா. நான் பெற்ற மகனை பாராட்டி வளர்க்க முடியாமல் பெற்றவனாகிய தாயாகிய நான் என் மனதை கல்லாக்கி மற்றவர்கள் எல்லாரும் பிள்ளைகளை பெற்று பாசமாக அன்போடு பாலூட்டி வளர்ப்பார்கள். பெற்ற பிள்ளையை இந்த ஊர் படிவாதத்திற்காக அழுதி மற்றவர் என்ன சொல்வார்களோ, ஊரார் என்ன உரைப்பார்களோ, இந்த நாடு என்ன பேசுமோ, நகரத்தார் என்ன பேசுவார்களோ என்றெல்லாம் நினைத்து அஞ்சி நடுங்கி இந்த பாவியாகிய நான் கண்டா என் மகனை அந்த குழந்தையானவன் நான் வளர்க்க முடியாமல் பாசத்தை காட்டி அங்கே வளர்க்க முடியாமல் இந்த பாவியானவள் ஆற்றிலே விட்டுவிட்ட பாவியடா. இந்த குந்தியானவள் ஆற்றிலே விடப்பட்ட பாவியடா. அப்படி வேதனையோடு கண்ணீரோடு அந்த தண்ணீரிலே அந்த மகளை ஆற்றிலே விட்டு எங்காவது ஒரு இடத்திலே கொண்டு போய் இந்த பிள்ளையை சேர்த்து விடு என்றெல்லாம் அந்த கங்கை இடத்திலே கைகுப்பி வேண்டிக் கொண்டு இந்த குந்தியா நாளிலே இருந்து ஒவ்வொரு நாளும் உறங்கியது கிடையாது. உறக்கத்தில் கூட நான் விட்ட பிள்ளையாகிய அந்த செல்வம் எங்கே சென்றான், அவன் எப்படி இருக்கிறான், யாரிடத்தில் வளர்கின்றான், அவனுக்கு எந்த குறையும் இல்லையா என்றெல்லாம் நினைத்து நினைத்து எண்ணி பார்க்காத நாளே கிடையாதுடா கண்ணா. ஒவ்வொரு நாளும் அந்த பெற்ற பிள்ளையை நான் மறந்ததில்லை. என் மனதிலே மடியில் சுமக்க வேண்டிய பிள்ளையை என் மனதிலே சுமந்து இத்தனை நாள் உண்மையை வேண்டி கேட்கிறார். ஆனால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளை மகனானவன் எங்கேயோ இருக்கிறான் என்ற ரகசிய உண்மை உனக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் என்னை தவிக்க வைத்து சொல்ல இப்போது சற்று தயங்குகிறார் கண்ணா. வேண்டி கேட்கிறேன், நான் பெற்ற மகன், என் செல்வம், முந்தி பெற்ற பிள்ளை எங்கே இருக்கிறான் என்ற உண்மை உனக்கு தெரியும். சொல்லு 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 கண்ணா, கண்ணா சொல்லு கண்ணா. இந்த தாயாகி என்னை வேதனைப்படுத்தி பார்க்காதே கண்ணா, என்னை வேதனைப்படுத்தி பார்க்காதே கண்ணா. அத்தை, இது நன்றாக இருக்கிறதே, உன்னை நான் வேதனைப்படுத்துகிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். பாண்டவருக்கு தெரிந்து விட்டார் கண்ணா, என் மகன் எங்கே இருக்கிறான் என்பதை எனக்கு இப்படி துன்பப்படுத்தாமல் உடனே எனக்கு இந்த உண்மையை சொல்லு. அத்தை, அத்தை, உங்களை நினைத்து பார்க்கிற போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏண்டா கண்ணா? அத்தை, உங்களுடைய விதியானது சின்னஞ்சிறிய வயதிலே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விளையாடியது. இப்போதும் அந்த விதியானது இதுவரைக்கும் உங்கள் பிள்ளையை பிரிந்து
உங்களை ஆட்டி வைத்தது. அதே விதியானது இப்போது சதுரங்க ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது, உங்களை பணயமாக வைத்தது. என்ன சொல்லுகிறார்? वेरी उड़तुला भाई बाण उड़ भाई हेलो इमा टीम बोला इमा
யூடியூப்ல பார்த்துட்டு யூடியூப்ல பார்க்கலாம்ல அது என்ன சொல்லிக்காங்க வந்துட்டேன் அது